ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஜலஜா அப்படிங்கிற பெண்மணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. ஆனா அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போன தென்னந்தோப்பு மட்டும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த ஊர்லயே அவங்க கிட்ட தான் தென்னந்தோப்பு இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க கிட்ட தான் தேங்காய் வாங்குவாங்க. என்னம்மா ஜலஜா, ஒரு தேங்காய் கொடு. வாங்கனே. ஒரு தேங்காய் 10 ரூபானே. அப்படியா? அப்போ எனக்கு ஒரு தேங்காய் கொடு. இப்படியே நாள் ஆக ஆக ஜலஜாவோட வியாபாரமும் அதிகமாகுது. இப்படி தொடர்ந்து வியாபாரம் சூடு பிடிக்கவே ஜலஜாவுக்கு பேராசையும் வந்துடுது. அட, தினமும் நம்மளோட வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்காக இன்னும் கம்மி காசுக்கே வித்துட்டு இருக்கணும்? நாளையில இருந்து கொஞ்சம் அதிக காசுக்கு வித்துதான் பார்ப்போம். இப்படி நினைச்சிட்டே மறுநாள் வியாபாரத்துக்கு ஜலஜா தயாராகிறாங்க. அந்த நேரத்துல சரோஜா அப்படிங்கிற ஒரு பெரியவங்க, அம்மாடி, ஒரு தேங்காய் கொடுமா. ஹா, வாங்கிக்கோங்கம்மா, 15 ரூபா தான். என்னது, 10 ரூபா தானே? என்னம்மா நீ இன்னைக்கு 15 ரூபான்னு சொல்ற? என்னம்மா, தினமும் இதே காசுக்கு தான் கொடுப்பாங்களா என்ன? நாள் ஆக ஆக விலைவாசி ஏறுது இல்லையா? உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வேகமா எதிர்த்து பேசிடுறா. அதை கேட்டுட்டு சரோஜா தேங்காய் வாங்காமலே அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப யோசனையா நடந்து போயிட்டு இருந்த சரோஜாவை அவங்களோட மகன் கூப்பிட்டு, அம்மா, அந்த ஜலஜா எதுக்காக இப்படி பேசுனா? ஒரே நாள்ல விலை ஏத்துனதோட மட்டும் இல்லாம உன்னை அப்படி பேசிட்டா? ஆமாப்பா, இந்த ஜலஜாவுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. ஆமாம்மா, இந்த ஜலஜாவுக்கு பாடம் சொல்லி தரத்துக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. நான் சொல்றத பண்ணு. அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு ஜலஜா கிட்ட போறாங்க. அம்மா, ஒரு தேங்காய் எவ்வளோமா? ஒரு தேங்காவா? ஒரு தேங்காய் 15 ரூபா. அப்பனா இங்க இருக்கிற தேங்காய் எல்லாமே எனக்கு வேணுங்க. அப்படியா? அப்போ மொத்தம் இங்க 100 தேங்காய் இருக்கு. அப்போ மொத்த தேங்காவும் கொடுத்துருங்க அப்படின்னு பேரம் பேசி 1500 ரூபாய்க்கு அந்த தேங்காவை வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கு பின்னாடியே சரோஜா வேகமா வந்து, அட, என்னம்மா, நான் அப்ப வந்தப்ப இங்க அவ்வளோ தேங்காய் இருந்துச்சு, இப்போ ஒரு தேங்காயை கூட காணோம். ஆமாங்க, இப்பதான் ஒரு பெரிய வியாபாரம் ஆச்சு, நான் எல்லாத்தையும் வித்துட்டேன். அட, அப்படியாம்மா? எனக்கு இப்போ உடனே ஒரு 50 தேங்காய் வேணுமேம்மா. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேம்மா. அந்த பேச்சு கேட்டதும் ஜலஜாவுக்கு ஆசை அதிகமாகுது. அப்படியா? அப்ப இருங்க, நான் தோட்டத்துல போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வரேன். ஒரு தேங்காய் 20 ரூபா ஆகும், பரவாயில்லையா? எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லம்மா, எனக்கு இப்பவே தேங்காய் வேணும். உடனே ஜலஜா அங்கிருந்து கிளம்பி ராமு கிட்ட போய் எப்படியாவது தேங்காய் வாங்கணும்னு நினைச்சு, அண்ணா, உங்களோட காசை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என் தேங்காவை கொடுங்க. அட, என்னம்மா நீ இப்படி சொல்ற? நான் உன்கிட்ட தேங்காய் வாங்கி பக்கத்து ஊர்ல இன்னும் கொஞ்சம் காசு வச்சு விற்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்னடானா என்னோட வியாபாரத்தை கெடுக்கலான்னு வந்திருக்க. எனக்கு கூட 10 ரூபாய் போட்டு கொடு, நான் வேணா தேங்காய் தரேன். அப்போ ஜலஜா மனசுக்குள்ளேயே, இவர் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம வித்தா கூட நமக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், போனா போகட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. சரிங்க அண்ணே அப்படின்னு சொல்லி தேங்காவை வாங்கிட்டு தன்னோட கடைக்கு பக்கத்துல வந்திருக்கா. ஆனா அங்க சரோஜா இல்ல. அட, என்ன இவங்க அவ்வளோ தேங்காவை கேட்டுட்டு கொஞ்சம் லேட் ஆனதும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சரோஜாவும் ராமுவும் கலந்து பேசி ஜலஜாவோட கடைக்கு எதுக்கவே கடை போட்டு அவ விற்கிறத விட கம்மியான விலைக்கு தேங்காவை வித்து அதிக லாபம் பார்த்து ஜலஜாவுக்கு புத்தி வரும்படியா அவளுக்கு நல்ல பாடத்தை புகட்டியிருக்காங்க.